உண்மையாகவே என்ன பேசணும்னு தெரியல. கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து பெரிய சோகங்கள் திரைத்துறையில் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இது ஒரு எதிர்பாராத இடி விழுந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி தான். காலையில் அந்த செய்தி வந்தபோது இது தவறுதலாக வந்த செய்தி அப்படின்னு தான் நாங்கள்லாம் நினச்சோம். ஒரு 4-5 செய்திகள் தொடர்ந்து வந்த பிறகு தான் இது நிஜமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ரொம்ப இனிமையான மனிதர், அதிர்ந்து பேசுறது கிடையாது. ஒருவேளை ஒரு பேனாவே எல்லா வார்த்தைகளும் சொல்லியிருந்தாலும் அவர் நிறைய பேசுகிறது இல்லையோ என்னவோ. எனக்கு இன்றைக்கி முத்துக்குமாரை பார்க்கும்போது முழுமையாக கண்மூடி முத்துக்குமாரை நான் பார்க்கல. அவர் ஏதோ பாதி கண் திறந்தே இருந்தான். எழுந்திரிச்சு வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும்போது எழுந்திரிச்சிருவானோ அப்படிங்கிற, அப்போ எப்போ வேணாலும் எழுந்திரிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி அவன் முகம் அப்படி அசைவோடவே இருக்கிற மாதிரி ஒரு பேசிக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன கவிதைகள் அவங்க அப்பாவனுடைய தாக்கத்தில் எழுதுவான். அறிவுமதி அது முழுமையாக ஊக்குவிப்பார். தனக்கு வந்த வாய்ப்புகளை கூட அறிவுமதி முத்துக்குமாருக்காக விட்டு கொடுத்து அவனை டெவலப் பண்ணி விட்டார். நடுவில் நான் சொல்லுவேன், டே முத்து, விருதுகள் வாங்கி வந்த 2 சந்தத்துக்கு நான் பேசும்போது, முத்து என்னடா உடம்பை எங்கே எழுத்தில் கவனம் வச்சுக்கிட்டு உடம்பை கவனிக்காமல் விட்றியாடா அப்படின்பா. இல்லைண்ணே அது ஒரு சின்ன தானே, ஒன்றும் இல்லையானே அப்படின்பா. இங்கேயும் அதை மிஸ் பண்ணிட்டான். இப்போது அந்த குடும்பத்துக்கு சின்ன குழந்தைங்க, அந்த குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்சு நாங்கள் பேசி எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் முடிவெடுக்கணும். கவிஞர் நா. முத்துக்குமார் ஒரு நல்ல படைப்பாளியாகவும் நல்ல இலக்கியவாதியாகவும் நல்ல தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் ஒரு இலக்கியதரமான கவிதைகளை சினிமா பாடல்களில் புகுத்துபவராகவும் இருந்த பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். 2 முறை தேசிய விருதுகள் வாங்குகிற அளவுக்கு தன்னுடைய தகைமையை அவர் உயர்த்தி கொண்டிருந்தார். நல்ல நண்பரும் கூட, பழகுவதற்கு இனியவர். வறுமையும் புலமையும்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் தமிழறிந்த தமிழ் கற்றவர்களுக்கு புலமையினால் செல்வம் வரும்பொழுதும் சில நேரத்தில் அந்த செல்வமே சில பழக்கங்களுக்கு காரணமாக கூட வாய்ப்பு இருக்குது. இது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்திற்கும் பேரிழப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் நடித்த நான் தான் பாலான்ற படத்துக்கு உயிரே உயிரேன்னு ஒரு அற்புதமான பாடலை எழுதி கொடுத்தாரு. அதை பற்றி அவர்கிட்ட பேசும்பொழுது நான் ரொம்ப மனம் ஒன்றி எழுதிய பாடல் விவேக் இது அப்படின்னு சொல்லி சொன்னார். மின்சார கம்பத்தில் மைனாக்கள் கூடு கட்டும்னு அவர் எழுதின உடனேயே முதல்ல ஃபோன் பண்ணி அவரை பாராட்டின நடிகன் நான் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருடைய உறவினர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் தமிழ் திரையுலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். என்னுடைய தம்பி முத்துக்குமார் ஒரு ஈடு இணையற்ற ஒரு பேரறிஞன். அவன் கவிஞராக, ஒரு பாடலாசிரியராக, ஒரு எழுத்தாளராக, வசனகர்த்தாவாக, இப்படி பல தளங்களில் தன்னுடைய ஆளுமையை வெளிக்காட்டிய ஒரு ஆற்றலாளன். நிறைய சாதிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது. அவன் சாதிப்பாங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாம் அன்னைங்க காத்திருந்தோம். ஒரு பெருத்த ஏமாற்றத்தை தந்துட்டு அவன் எங்களையெல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டான். தமிழ் இனம் ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கியவாதி, ஒரு படைப்பாளியை இழந்திருக்குங்கிறதான் மறுக்க முடியாத உண்மை. கடவுள் முத்துக்குமார் மூலமாக அவன் குடும்பத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வெற்றி, புகழ், சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் முத்துக்குமார் இழப்பு மூலமாக அது எல்லாத்தையுமே இழக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த இழப்புங்கிறது இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இழப்புங்கிறது, ஏன்னா அடுத்தடுத்து வருவாங்க, அது வேறு. ஆனால் அவங்க குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கும் மனைவிக்கும்
சொந்த பந்தம் அவங்களுக்கு இருக்கிற இழப்புங்கிறது வந்து தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சேனலில் உங்கள் நெத்தியடி படம் போட்டாங்க. நான் எவ்வளோ நேரம் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தேன் சார். எந்த மாதிரி படம் எடுத்துருக்கீங்க சார் நீங்கள்? எப்போவோ ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி அரை மணி நேரம் என்னை சந்தோஷப்படுத்தின அந்த ஜீவன் இன்றைக்கி நம்ம கூட இல்லைன்னும்போது இந்த பாராட்டுற மனசுலாம் இப்போலாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வரும்போது அப்படி ஒரு பாராட்டுற மனசு உள்ள அற்புதமான கவிஞன். ஒரு அப்பா கவிஞன் சொல்லாங்க. ஒரு அப்பாவும் அவர் கவிதையை படிக்கும்போதெல்லாம் பெருமைப்பட்டுக்குவோம். எனக்கு என்ன ஒரு அப்பா மேலே பாசம் உள்ள வரணும். அப்படிப்பட்ட ஒரு இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் ஆத்மா சாந்தியோடைய இறைவனுடைய அண்ணனுடைய இழப்பு வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் பயங்கர கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. திரையுலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கி அவருடைய இழப்பை கேட்டுட்டு ஆழ்ந்த வருத்தத்தில் ரொம்ப இரங்கலில் இருக்கிறாங்க. அதே தான் நானும். அதை கூட பிறக்காத தம்பி நான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடித்தார்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போடா, ஆஃபீஸ்க்கு வாடா அப்படின்னு சொல்லி அடிக்கடி கூப்பிடுவார். அவருடைய அப்பா பாடலை வந்து நான் கேடி பிள்ளா கிளாடி ரங்காவில் காலர் டியூனாக இத்தனை வருஷம் வரைக்கும் நான் தான் அந்த பாடல் வச்சுலேயே வச்சுருக்கேன். ஏன்னா அப்பாவுக்கு அப்படி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதேமாரி குழந்தைங்களுக்காக என்னுடைய அம்மாவை பற்றி அந்த பாட்டு நான் பாடுவேன். 10 மாதம் என்ன சம்மந்து. அவர் ஃபோன் பண்ணி அந்த அம்மா பாட்டை கேட்பார். ஏன்னா அம்மா இறந்ததுனால கேட்பார். அப்படி ஒரு தாயுள்ளம் கொண்ட அண்ணன் இன்றைக்கி இறந்தது, பிரிஞ்சுது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இந்திய திரையுலகுக்கே ஒரு தலை சிறந்த கவிஞர் நா. முத்துக்குமார். அவர் இன்று நம்மிடம் இல்லை. இன்று மரணமடைந்திருப்பது நா. முத்துக்குமாரின் பூத உடல்தான். அவரது கவிதை வரிகளுக்கு என்றுமே சாவில்லை. அது மரணத்திற்கு அப்பாற்பட்டது. தமிழ் இருக்கிற வரையில் நா. முத்துக்குமாருடைய கவிதை வரிகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நா. முத்துக்குமார் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். எங்களுடைய பகுதியைச் சேர்ந்தவர். நிறைய பேர் கவிஞர்கள் வரலாம் போகலாம். ஆனால் சில பேர் தான் வந்து மனிதர்களாக இருக்காங்க. அந்த மனிதராக இருக்கக்கூடிய கவிஞரில் நா. முத்துக்குமார் வந்து ஒரு தலையாய இடம் வச்சவர். காசால் வாங்க முடியாத கவிஞனை இந்த காமாலை பலி கொண்டுருச்சு, மஞ்சள் காமாலை. உண்மையாகவே வந்து உடல் நலத்தை பற்றி அவர் கவலைப்படாமல் கேர் எடுக்காமல் விட்டதோட விளைவு வந்து ஒரு 41 வயசுலேயே வந்து இந்த இளம் வயதிலேயே 2 குழந்தைகளை வந்து அவரை நம்பியிருக்க 2 குழந்தைகளை, தமிழ் சினிமாவும் அவர் நம்பியிருக்கு. ஒரு இளம் மனைவி 2 குழந்தைகளை வந்து பாதியில் விட்டுட்டு போயிட்டார். மரியாதைக்குரிய கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு மிகுந்த பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரின் கவிதைகளை நான் பேச்சில் அதிகமாக பயன்படுத்துவதுண்டு. நானே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். கனமான அரசியலை படித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மனதிற்கு இலகுவாக ஒன்றை நான் படிக்க வேண்டுமென்றால் அதில் சில கவிஞர்களின் புத்தகங்களை எடுத்து படிப்பேன். அதில் நா. முத்துக்குமார் அவர்களின் கவிதையும் ஒன்று என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவரை ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்த போது ஒரு குடிசை வீட்டில் தமிழாசிரியரான என் தந்தையோடு புத்தகங்களோடு நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைதான் என்னை கவிஞராக்கியது என்று சொன்னார். நான் கலைஞர்களுக்கெல்லாம் கொடுக்கும் வேண்டுகோள், எப்படி திறமையை வளர்த்து கொள்கிறீர்களோ அதே போல உடல் நலத்தையும் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். சினிமா உலகத்துக்கு இழப்பு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம். 40 வயசானாலும் சினிமாவுக்கு என்ட்ரி ஆக முடியாது. இவர் அதுக்கு முன்னாடியே வந்து 2 தேசிய விருது வாங்கி இவ்வளோ பெரிய புகழ் திடீர்னு ஒரு அகாலமான அடைந்தது வந்து மிகவும் வந்து வருந்ததக்கமான ஒரு விஷயம். அவரோட தம்பி ரமேஷ் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. இவர் எங்கே பேசணும் சாஃப்டாக தான் பேசுவார். ரொம்ப குரலே இருக்காது. அவர் அவ்வளோ எளிமையாக பேசுகிற ஒரு மனிதர். அவருக்கு இந்த இழப்பு வந்து கலையுலகத்துக்கு பெரிய இழப்பு. நிறைய பாடல்கள் அவர் பாடலாம் நான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கேன். அவர்கிட்ட பார்த்தா நல்லா பேசுவேன். ஒரு பெரிய கவிஞர்ன்ற எண்ணமே அவர் மனசில் இருக்காரு. ஒரு பட்டுக்கோட்டை கலாநிசுந்தர் மாதிரி, கவிஞர் கண்ணதாசன் மாதிரி, கவிஞர் வாலி மாதிரி ஒரு என்றைக்குமே திரையுலகத்தில் நீடித்து நிற்கக்கூடிய அவருடைய பெயர் மங்காது. அவர் புகழ் வாழணும். அந்த குடும்பத்தாருக்கு மனமாக ஆறுதல் தெரிவிச்சு நன்றி.